ஹாய் காய்ஸ், தேங்காய் சோறு ரெசிபி பார்க்கலாங்களா? தேங்காய் சோறுக்கு என்னென்ன ரெசிபி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நந்தினி முரளி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சோறு ரெசிபி பார்க்கலாங்களா? பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய், வீட்டில் இருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன், கொத்தமல்லி, புதினா. ஆயிலில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் தேங்காய் சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயிலே ஃப்ரை ஆகும் ஆனியன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மிக்சியில் தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி நான் 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்கான்னு பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குங்களா, தேங்காய் பால் எவ்வளோ திக்காக இருக்குங்களான்னு பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பாதி அரிசி நல்லா குக் ஆகிற வரைக்கும் அரிசி கரெக்டாக பக்குவமான இதில் திருப்பணும். இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். குக்கரில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு தோசை தவை வச்சு நல்லா தம் போட்டு எடுத்தோம்னா சுட சுட தேங்காய் சோறு ரெடி. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.